அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குமே நம்ம 10th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 100 கிராம் நீரில் அமோனியாவுடைய கரைதிறன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 48 கிராம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடோட கரைதிறன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 36 கிராம் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரவத்தில் வாயுவின் கரைதிறனில் அழுத்தத்தின் விளைவினை விளக்கக்கூடிய விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹென்ரியின் விதி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? ஹென்ரியின் விதி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாக்ஸில் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பதனை டேஷ் என்று சொல்லலாம். ஒருபடித்தலான கரைசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கூறுகள். அடுத்த கொஸ்டின். உலகளாவிய கரைப்பான் என்றும் அல்லது சர்வ கரைப்பான் என்றும் அழைக்கக்கூடிய கரைப்பான் எது அப்படின்னா நீர் அப்படின்றது தான். இதுதான் நம்ம உலகளாவிய கரைப்பான் அப்படின்னா சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்கக்கூடிய கரைசல் என்னன்னு சொல்லலாம்? தெவிட்டாத கரைசல். சரிங்களா? தெவிட்டிய கரைசல்னா கரைபொருளை கரைக்க முடியாத நிலை. ரெண்டும் வித்தியாசத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? புக் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து கரைக்கக்கூடிய நிலைன்னு கேட்டிருக்க மாட்டாங்க, கரைக்க முடியாத நிலைன்னு கேட்டிருப்பாங்க. அது தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது கரைபொருளை கரைக்க கூடிய நிலை. சரிங்களா? இன்னும் அதிகமாக நம்ம கரைபொருள் வந்து கரைக்க முடியும் அப்படின்னா அது தெவிட்டாத கரைசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தங்கத்தில் கரைக்கப்பட்ட காப்பர் அப்படின்றது எந்த வகையான கரைசல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திண்ம கரைசல். திண்ம கரைசல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால் அப்படின்றது எந்த வகையான கரைசல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரவ கரைசல். சரிங்களா? திரவ கரைசல். அப்போ நீரில் கரைக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹால்னு சொல்லும்போது நீர் அப்படின்றதும் திரவம் தான், எத்தில் ஆல்கஹால்ன்றதும் திரவம் தான். திரவமும் கரைத்த கரைசல் என்னன்னு சொல்லலாம்? திரவ கரைசல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீல விட்ரியால் அல்லது மயில் தூத்தம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்றது தான் நம்ம மயில் தூத்தம் இல்லைனா நீல விட்ரியால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் ஈரம் உறிஞ்சி கரையும் தன்மை பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹாலுடைய கரைசலை தான் நம்ம 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரம் மீது அதிகமான நாட்டம் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஈரம் மீது அதிக நாட்டம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமது பற்களின் மேற்பரப்பின் மீது மெல்லிய படலமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்சியம் சல்பேட் அப்படின்றது தான் நம்ம பல்லின் மேலே வந்து மெல்லிய படலமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற நம்ம உணவை வந்து சாப்பிடும்பொழுது அந்த பல்லில் மேலே இருக்கிற அந்த எனாமல் அப்படின்ற விஷயம் வந்து கரையும். சரிங்களா? அதனால தான் நம்ம காரத்தன்மை உள்ள பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து பல் விளக்குறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். பொருந்தாத இணை கண்டறிந்து எழுதுக அப்படின்றாங்க. அந்த பக்கம் பொதுவான அமிலங்கள் இருக்குது, அதோட pH மதிப்பு இருக்குது. சரிங்களா? தூய பால்னு சொன்னோம்னா 5, இது கரெக்டு தான். அடுத்து தூய நீருன்றது 7, கரெக்டு தான். வினிகர் அப்படின்னு சொல்லும்போது 2 கொடுத்துருக்காங்க, இது தப்பு. திராட்சை 4 கரெக்டு. அப்போ வினிகர்ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்கஹாலின் வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. OH அப்படின்றது தான் ஆல்கஹாலுடைய வினைச்செயல் தொகுதி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஆப்பிள் பழத்தின் மீது பூசப்படும் மெழுகு படலம் இதனால் ஆனது. அல்கேனால் ஆனது தான் அந்த ஆப்பிள் பழத்தின் மேலே பூசக்கூடிய அந்த மெழுகு படலம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கார்பாக்சிக் அமிலத்துடைய வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. COOH அப்படின்றது தான் கார்பாக்சிலிக் அமிலத்துடைய வினைச்செயல் தொகுதி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்க்கரையை எத்தனாலாக மாற்றக்கூடிய நொதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் மற்றும் லைசோசைம் அப்படின்ற இந்த நொதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து எத்தனாலாக மாற்றுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கரிம சேர்மங்களில் மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈத்தர் அப்படின்றது தான் மயக்கமூட்டியாகவும் இருக்கும், வலி நிவாரணியாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின். எரிசாராயம் அப்படின்றது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலுடைய சதவீதம் என்னென்னா 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். TFM அப்படின்றது எந்த பகுதியினை குறிக்கக்கூடியது சோப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோப்பில் TFM அப்படின்றது கொழுப்பு அமிலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியை தான் அந்த சேர்மத்துடைய வினைச்செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வினைச்செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். IUPAC பெயரிடுதலின் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடிப்படை சொல் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். அல்கீன்களின் பொதுவான வாய்ப்பாட்டினை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. CnH2n அப்படின்றது தான் அல்கீன்களுடைய பொதுவான வாய்ப்பாடு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீட்டோனின் வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CO அப்படின்றது தான் சரியான விடை. CO அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஆல்டிகைடின் வினைச்செயல் தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
CHO அப்படின்றது தான் சரியான விடை. ஆல்டிகைடுடைய வினைச்செயல் தொகுதி என்ன? CHO அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கரிமச் சேர்மங்களில் கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பானாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரைப்பானாகவும் புரைத்தடுப்பானாகவும் ஆல்கஹால் தான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிந்து எழுதுக. ஈத்தர் அப்படின்னா மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியம் இருக்குது, கரெக்டு தான். எஸ்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சமையல் எண்ணெயில் இருக்குது. கீட்டோன் அப்படின்றது உங்களுக்கு புரைத்தடுப்பானாகவும் வலி நிவாரணியாகவும் போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. சரிங்களா? கீட்டோன் அப்படின்றது கரை நீக்கியாக இருக்கும். ஹைட்ரோ கார்பன்கள்ன்றது எரிபொருளாக இருக்குது, கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் அதாவது சோடா நீரில் கரைந்து இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் எது வந்து சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், ஒரு கரைசலில் மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது சரிதான். சரிங்களா? ஒரு கரைசலில் மிக குறைந்த அளவு கூறினை கொண்டது தான் நம்ம கரைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், திரவத்தின் வாயுவின் கரைதிறனின் அழுத்தத்தினை விளக்கக்கூடியது ஹென்ரியின் விதி அப்படின்றது. ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு திரவ கரைபொருள் திண்ம கரைப்பானில் கரைந்திருக்கும் கரைசலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசக்கலவை அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நவீன ஆர்வர்த்தன விதியின் அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு ஹென்றி மோஸ்லே அப்படின்ற ஒரு நவீன ஆர்வர்த்தன அட்டவணையை வந்து ஏற்படுத்தியிருப்பார். இதில் 7 வரிசைகள் இருக்கும், 18 தொகுதிகள் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்த உலோக கலவைக்கு பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கத்திலையும் வெள்ளியோடையும் கலக்கிறதுக்கு பயன்படக்கூடிய உலோகம் எது, உலோக கலவைக்கு பயன்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா தாமிரம் அப்படின்றது தான். தாமிரத்தை தான் தங்கத்துக்கூடையும் சேர்ப்பாங்க. செம்பு அப்படின்றது தங்கத்துக்கூடையும் சேர்ப்பாங்க, வெள்ளி கூடையும் சேர்ப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூவணு மூலக்கூறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது தான் மூவணு மூலக்கூறு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திட்ட மோலார் பருமன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திட்ட மோலார் பருமனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 22.4 லிட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கிராம் அணுநிறைகளில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா. பாருங்கள், இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்றது 16 கிராம் வரணும், ஆனால் 18ன்னு சொல்லியிருக்காங்க. இதான் பொருந்தாதது. மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கார்பன்னா 12 தான், நைட்ரஜன்னா 14 தான், ஹைட்ரஜன்னா 1 கிராம் தான். சரிங்களா? அப்போ பொருந்தாதது எது? ஆக்சிஜன்னா 16ன்னு வரணும், 18ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின், டங்ஸ்டன் தாது எங்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டங்ஸ்டன் தாது எங்கு கிடைக்குது அப்படின்னா மதுரையில் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சைடு தாதுக்கள் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு 45 கொஸ்டின் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 47 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா? தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூப்பா.